கடந்த 10ஆம் தேதி முதல் தமிழகத்தில் புதிய ஆட்சியானது நிலவி வருகிறது. குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பொறுத்தவரையுமே முதலமைச்சராக பதவியேற்று தொடர்ந்து தன்னுடைய பணிகளை தீவிரமான முறையில் மேற்கொண்டு வருகிறார். அந்த அடிப்படையில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு பார்த்தோம் என்றால், அந்த தமிழக வெற்றிக் கழகத்திற்கு அதிமுகவின் சார்பாக 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுக்கலாம் எனவும், மீதம் இருக்கக்கூடிய 22 சட்டமன்ற உறுப்பினர்கள் பொறுத்தவரையுமே ஆதரவு கொடுக்க வேண்டாம் என தொடர்ந்து பல்வேறு குழப்பங்களும் ஏற்பட்டு வந்தது. அந்த வகையில் நேற்று சட்டப்பேரவையில் தொடர்ந்து இந்த அரசின் மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற்றது. இந்த வாக்கெடுப்பில் பொறுத்தவரையுமே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பொறுத்தவரையுமே இந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு நம்பிக்கை மீதான வாக்கெடுப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்து வாக்குகளை செலுத்தாமல் மறுத்திருந்தார். அந்த வகையில் அவரும் அதிமுக முழுவதும் நிராகரிப்பதாக தொடர்ந்தும் அவர் தெரிவித்தார். ஆனால் நேற்று பார்த்தோம் என்றால் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கருத்தையும் மீறி 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் குறிப்பாக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் மற்றும் வீரமணி உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் அடிப்படையில் 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தின் இந்த அரசை நம்பிக்கை தீர்மானத்திற்கு ஆதரவளித்தனர். அந்த வகையில் ஆதரவளித்த முக்கிய சட்டமன்ற உறுப்பினர்கள் பொறுத்தவரையுமே நேற்று இந்த மாவட்ட செயலாளர், மாவட்ட பொறுப்பாளர் உள்ளிட்ட பதவியில் இருந்து நீக்கப்பட்டதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு பொறுத்தவரையுமே நேற்று அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தார். அந்த வகையில் ஒரு சில நபர்கள் இந்த அறிவிக்காத நிலையில் தற்பொழுது அந்த ஒரு சில நபர்களின் பெயர்களும் இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அமைப்பு செயலாளரும் பொறுப்பிலிருந்தும், திருவள்ளூர் மேற்கு மாவட்ட எம்ஜிஆர் மாவட்ட மன்ற செயலாளர் பொறுப்பிலிருந்தும் திருத்தணி கோ ஹரி இன்று முதல் அப்பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்படுகிறார் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் அந்த பொறுப்பிற்கு கடலூர் வடக்கு மாவட்ட கடலூர் மாநகர கழக செயலாளர் பொறுப்பிலும், மேலும் இந்த கடலூர் சி.கே.எஸ். கார்த்திகேயன் கழக எம்ஜிஆர் இளைஞரணி துணை செயலாளர் இன்று முதல் நியமிக்கப்படுவார் எனவும், கழக உடன்பிறப்புகள் இவருக்கு முழு ஒத்துழைப்பும் நன்றி என கேட்டுக் கொள்கிறார் என அதிமுக எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய அறிக்கை மூலம் தன்னுடைய கருத்தை பகிர்ந்திருக்கிறார். அந்த வகையில் நேற்று கிட்டத்தட்ட இந்த 25 சட்டமன்ற உறுப்பினர்களில் பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்களை தொடர்ந்து அவருடைய பதவிகளிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டதை தொடர்ந்து தற்பொழுது திருத்தணி சட்டமன்ற தொகுதியும் கோ ஹரியுமே இந்த பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு பதிலாக கூடுதலான பொறுப்புகளும் மற்ற சட்டமன்ற பொறுப்பாளர்களுக்கும் மேலும் மாவட்ட செயலாளர்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கு என்பதும் குறிப்பிடத்தக்கது.